ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த இந்திய குடியரசுத் தலைவர். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான உயரதிகாரிகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம். ஹனுமந்த வாகனத்திலும் பல்லாக்கிலும் பவனி வந்த ஸ்ரீஹரிபத்தினி. கபிலத்தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய கார்த்திகை ஹோம பூஜைகள். விமர்சையாக நடைபெற்ற திரிசூல ஸ்நானம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயிலில் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு நடைபெற்ற விசேஷ திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் அமாவாசை புறப்பாடு. பிரகார பலம் வந்து அருள்பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமாவாசை ஊஞ்சல் சேவை. லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான இந்திய குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு அவர்கள் தரிசனம் செய்தார். முன்னதாக நேற்று மாலை திருமலையில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி விருந்தினர் மாளிகைக்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு B.R. நாயுடு, கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பிறகு இன்று காலை திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திற்கு வருகை புரிந்த திரௌபதி முர்மு அவர்கள் மாடவீதியை சுற்றி வலம் வந்து முதலில் ஸ்ரீ வராக சுவாமி கோவிலை அடைந்து சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலுக்கு சென்றடைந்த குடியரசுத் தலைவருக்கு தேவஸ்தானம் சார்பில் இஸ்திகா பால் மரியாதை அளித்து ஆலய அதிகாரிகள் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மூலவரை சேவித்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மேலும் ரங்கநாயக்க மண்டபத்தில் குடியரசுத் தலைவருக்கு வேதாசீர்வச்சனம் நடைபெற்றது. இதையடுத்து தேவஸ்தானம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு B.R. நாயுடு, செயல் அலுவலர் திரு அனில்குமார் செங்கால், கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி, முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் கார்த்திகை பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. நேற்று பிற்பகல் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முகமண்டபத்தில் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை குலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து செல்வ திருமகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் தாயாருக்கு உலர்பழங்கள், விரலி மஞ்சள் மற்றும் நறுமண மலர் மாலைகள் சூட்டி ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபதீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி தாயாருக்கு திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அலங்கார ஆரத்திகள் காண்பித்தனர். இதனிடையே சென்னை பாஷ்யக்கார கைங்கரிய அறக்கட்டளை சார்பில் தாயார் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்குடைகள் ஆலய அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டன. பிறகு மாலை வேளையில் ஆஸ்தான மண்டபத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீஹரி பத்தினி கொலுவிருக்க ஊஞ்சல் சேவையை துவக்கினர். மஞ்சள் பட்டாடை கட்டிக்கொண்டு அடுக்கு பதக்கங்களுடன் பலவித ஆபரணங்களும் வளைய கிரீடமும் அணிந்து அபயம் காட்டியபடி செல்வ திருமகள் அழகாக திருக்காட்சி தந்தவாறு ஊஞ்சலில் ஆடியபடி இருக்க நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து தாயாருக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து வாகன மண்டபத்தில் திரை விளக்கப்பட்டதும் ஹனுமந்த வாகனத்தின் மேல் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அமர்ந்து கொண்டு காட்சி தந்த தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு பவனி வந்த செல்வ திருமகள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தம்பதிகள் முன்னிலையில் ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்தம் சேவித்தனர். மேலும் தாயாருக்கு ஆரத்தி காட்டியதும் ஹனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. மாடவீதியில் சர்வலங்காரத்தோடு தாயார் உலாவர கோயில் யானைகள், குதிரைகள், காளைகள் முன்னே செல்ல புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது.
நீ சர்க்கரையாய் மனமெல்லாம் இனிக்க இசையாவும் ஒன்றாய் தேர்வடம் பிடிக்க அசைகின்ற உயிரெல்லாம் தாயாரை துதிக்க சங்கொலி காற்றோடு நாரணன் அழைக்க சந்நிதி வந்தவர்க்கோ நிம்மதி தழைக்க கலைகள் ஜொலிக்க காலங்கள் கூடிக்க அலையலை தலையென எங்கெங்கும் இருக்க அலைமகள் துணை பெற ஆன்றோர்கள் ஜெபிக்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அலர்மேலு அம்மாவும் பிரம்மோற்சவம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அலர்மேலு அம்மாவும் பிரம்மோற்சவம் இன்று காலை மாடவீதியில் பல்வேறு மாநில கலைக்குழுவினர் நடனங்கள் ஆடியபடி இருக்க, வாகன மண்டபத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை மோகினியாக அலங்கரித்து அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் தாயாருக்கு புறப்பாடு துவங்கியது. சிகப்பு கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரண பூஷிதையாக செல்வத் திருமகள் திருக்காட்சி தந்தருள பிரபந்ததாரர்கள் தாயார் முன்பு பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து நாச்சியார் கோலத்தில் அருள்பாலித்த செல்வத் திருமகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் மாடவீதியில் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் வழி நெடுகிலும் தாயாருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். வண்ணமயமான பல்லாக்கில் சர்வலங்காரத்துடன் அமர்ந்தவாறு ஸ்ரீஹரி பத்தினி உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். காணத்தான் கண் பூக்கும் தாயே கற்பகம் போலவே அருள்வார்க்கும் தாயே காலம் காலம் தான் மண் காக்கும் தாயே அற்புதமாயிரம் மனம் சேர்க்கும் தாயே ஞானியர் தேடிடும் ஞானமம்மா இந்த ஞானத்தை ஆண்டிடும் தீபமம்மா பொங்கும் ஞானமும் மோனமும் தேவியம்மா அருள் புரிவாய் ஸ்ரீ அமிர்தவல்லி அருள் புரிவாய் ஸ்ரீ அமிர்தவல்லி அணுவில் எல்லாம் நீ சிரிக்கின்றாய் கருணை மழை பொழிகின்றாய் சின்ன கருவிலும் உயிரை தருகின்றாய் அருள் புரிவாய் ஸ்ரீ அமிர்தவல்லி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த கார்த்திகை ஹோம பூஜைகள், திரிசூல ஸ்நானம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டுடன் நிறைவு பெற்றது. சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது குலுவிருக்கச் செய்து நவகலசங்களுடன் பிரதான கலசத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை துவக்கினர். குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள், நெய், பழங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து வெட்டிவேர் உள்ளிட்ட பொருட்களுடன் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க குண்டம், கலசம் மற்றும் சண்டிகேஸ்வரருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து திரிசூலத்தையும் பிரதான கலசத்தையும் சுமந்து கொண்டு சிவபாதம் தாங்கிகள் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மேலும் புஷ்கரணியை அடைந்ததும் அங்கு திரிசூலத்திற்கு விசேஷ பூஜைகள் நடத்தி தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. இதையடுத்து திரிசூலத்திற்கு அலங்காரம் செய்து மீண்டும் ஆலயத்திற்குள் சுமந்து சென்றனர். பின்னர் மாலை வேளையில் பகலவன் மறைந்ததும் கோயில் வாகன மண்டபத்தில் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த பஞ்சமூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் விநாயகமூர்த்தி முன்னே செல்ல ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேதராக முருகப்பெருமான், பெரியாவடையுடன் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி, தனிக்கேடயத்தில் அருள்மிகு காமாட்சி அம்பாள் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோர் ஆலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்துடன் வீதி உலா வந்த பஞ்சமூர்த்திகளை பக்தர்கள் கண்ணார கண்டு பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். ஜாம்பவான் பிரதிஷ்டை செய்த ஸ்தலமாக விளங்கும் திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மேடைகள் மீது ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீ சீதாராம லட்சுமணர், கௌஸ்தூப மூர்த்திகள் மற்றும் உற்சவ மூர்த்திகளை தனித்தனி மேடைகளில் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். 1008 கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சகர்கள் உற்சவ தெய்வங்களுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகளுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து தெய்வங்களுக்கு தூபத்துடன் தீப ஆரத்திகள் காட்டி தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் தாயாரை மூலவர் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் குலுவிருக்கச் செய்ததும் நீராஜனம் சமர்ப்பித்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அருள்பாலிக்கும் செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வேத மந்திரங்கள் முழங்க தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்கும பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஏக தீபமும் காண்பித்து பழங்கள் நிவேதித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பத்மாவதி பாஹி அலமேல் மங்கா, பத்மநாப பிரியா அலமேல் மங்கா, பத்மோத்பவ பாஹி அலமேல் மங்கா, பத்மாலய பாஹி அலமேல் மங்கா, அலமேல் மங்கா, அலமேல் மங்கா, பாஹி ஹரி பிரியே அலமேல் மங்கா, அலமேல் மங்கா, அலமேல் மங்கா, பாஹி மாம் பாஹி அலமேல் மங்கா. திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு அமாவாசை புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க உற்சவரை வெள்ளி தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சிம்மகதியில் கருவறையிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டது. சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி அழைத்து வர தண்டங்களும் தீப்பந்தங்களோடு உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஸ்ரீ நம்பெருமாளுக்கு பட்டாடை கட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து தங்க யக்னோபவீதம் சாற்றி நீள்முடி கிரீடத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல உற்சவரை பிரகாரங்கள் வழியாக வலம் வரச் செய்தனர். பிறகு சுவாமிக்கு அரையர் சேவையோடு மூலஸ்தான பிரவேசம் நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்திற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோயில் நுழைவு வாயில் மண்டபத்தில் பட்டு வஸ்திரங்கள், பலவித பழங்கள் ஆகியவற்றை திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் வைத்து பூஜைகள் செய்ததும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலய அதிகாரிகள் வரவேற்க ஊர்வலமாக சென்றனர். பிறகு கோவிலை அடைந்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் மூலவருக்கு பட்டு வஸ்திரங்களையும் பழ வகைகளையும் சமர்ப்பித்தனர். மேலும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலய நிர்வாகத்தினர் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு மரியாதைகளை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் உள்வளாகத்திலிருந்து உற்சவ மூர்த்திகளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்ததும் வையாளி சேவை நடத்தப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசித்தனர். வண்ணமலர் தோரணங்களாலும் பலவித பழங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே ஊஞ்சல் மீது உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்தனர். ஸ்ரீ அண்ணாமலையாருடன் உண்ணாமுலை அம்மனாக விசேஷ அலங்காரத்தில் அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். உற்சவ மூர்த்திகள் முன்பு அம்மனை வர்ணிக்கும் பாடல்கள் மற்றும் தாலாட்டு பாடல்கள் பாடப்பட்டன. எண்ணற்ற பக்தர்கள் அம்மன் திருவுருவம் பதித்த கரகங்கள், கலசங்கள் ஆகியவற்றை சுமந்து பக்தி பரவசத்துடன் நடனமாடியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தங்கத்திருச்சியில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முதலில் ஸ்ரீ விஸ்வக்சேனர் சன்னதி முன்பு நிறுத்தி விசேஷ மரியாதைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து தாயார்கள் சமேத பெருமாளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். சிறிய திருவடி சன்னதி வரை சென்று மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்கள் முன்பு வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து கொடிமரம் முன்பு நிறுத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு இசைவாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அமாவாசையை முன்னிட்டு மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். கோயிலில் 18 அடி உயரம் கொண்டு நித்தமும் கைகூப்பி தொழுது எதிரே கோயில் கொண்டிருக்கும் நரசிம்மரை வணங்கியபடி நின்றருளும் அஞ்சனை மைந்தனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அஞ்சனை மைந்தனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் கருட சேவை நடைபெற்றது. கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர் அபயம் காட்டியபடி கருவறையில் அருள்பாலிக்கிறார். சன்னதி வெளியே மேடை மீது உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரை விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி தீபாரத்தி கட்டப்பட்டது. சுவாமிக்கு பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் பதக்கங்களும் திருமுடியில் தங்க கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கைப்பலகை மீது அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்து கோயிலின் வெளியே கருடன் மீது கொலுவிருக்கச் செய்தனர். பிரிய பக்தன் மேல் சர்வலங்காரத்துடன் நின்றபடி காட்சி தந்த உற்சவர் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவர் பெருமாளுக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவாலய வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் 63 நாயன்மார்களுக்கு வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். கோயில் கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சொக்கநாதருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் 63 நாயன்மார்கள் விசேஷ அலங்காரத்தில் விசாலாட்சி மற்றும் காசி விஸ்வநாதருடன் திருக்காட்சி தந்தருள பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்து பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் உற்சவருக்கு தங்கரத பவனி நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் உற்சவர் அம்பாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்மனுக்கு பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் திருமாங்கல்யமும் முத்துக்கள் பதித்த கிரீடமும் சூட்டி வண்ண நறுமண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தங்க ரதத்தில் வீற்றிருந்த தேவிக்கு தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க ஆலய உலா துவங்கியது. கோயிலை சுற்றி மங்கள வாத்தியங்களுடன் தங்க ரதத்தில் இருந்தவாறு உற்சவர் அருள்மிகு மாரியம்மன் வலம் வந்து அருள்பாலித்தார். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் தெப்பத் திருவிழாவின் 2ஆம் நாளில் ஆதித்தம்பதிகள் விசேஷ அலங்காரத்துடன் தெப்ப உலா கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக சிவாலயத்திலிருந்து பிரியாவிடை சமேத கச்சபேஸ்வரரையும் அருள்மிகு சுந்தராம்பிகையையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனை காட்டியதும் பக்தர்கள் புடைசூழ சிவபாதம் தாங்கிகள் சுவாமி மற்றும் அம்பிகையை சுமந்து கொண்டு கோயில் வளாகத்தில் உள்ள இஷ்டசித்தி திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஆதி தம்பதிகளை தெப்பத்தேரில் ஒலுவிருக்கச் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் ஆதி தம்பதிகள் அமர்ந்து திருக்காட்சி தந்தருள உலா துவங்கியது.
ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வேங்கைப்பட்டி மார்க்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அருள் தரும் ஐயப்பன் கோவிலில் 18 படி பூஜை மற்றும் ஹரிஹர சுதனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் உள்ள 18 படிகளில் திருவிளக்குகளை வைத்து வஸ்திரங்கள் சாற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் சரணகோஷம் எழுப்பியபடி இருக்க ஒவ்வொரு படிக்கும் ஆரத்தி காட்டப்பட்டு படிப்பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ஹரிஹர சுதனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த கிரீடத்துடன் ஆரங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கினர். கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு மன்னார்குடி, திண்டுக்கல், கரூர், கோவை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் தெய்வங்களுக்கு நடைபெற்ற புறப்பாடு, ஹோமம் மற்றும் அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை மரக்கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி ஒட்டியானத்துடன் காசு மாலை, லட்சுமி பதக்கம், தங்க யக்னோபவீதம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவித்து கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்த ஸ்ரீ ராஜகோபாலனை மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்ததும் திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. இசை வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் மூலவர் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள சன்னதி முன்பு பிரதான கலசத்துடன் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து நட்சத்திர வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்கள், சேலைகள், மலர் மாலைகள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். மேலும் குண்டத்தில் வரமிளகாய் ஆகியவற்றையும் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜையை நிறைவு செய்தனர். பிறகு குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காமதேனு வாகனத்தின் மேல் நின்று அருள் புரிய அம்பிகைக்கு தூபத்துடன் ஆரத்தி காண்பித்தனர். மேலும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் உடன் வர உற்சவர் அம்மனை மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். கரூரில் இருக்கும் அருள்மிகு தென்முக ஆஞ்சநேயர் கோயிலில் சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மதுரை வீரனுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ மதுரை வீரனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவை பீளமேடு பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து பச்சை பட்டுடுத்தி மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி கதை தாங்கியபடி அருள்பாலித்த மூலவருக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அஞ்சனை மைந்தனுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தினர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சி தந்த அஞ்சனை மைந்தனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சௌடேஸ்வரிக்கு திருமுகத்தில் சந்தன காப்பும் மேனி முழுவதும் மஞ்சள் காப்பும் சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மாலைகளோடு விசேஷ பிரபை கொண்டு அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினர். கோயில் வளாகத்தில் எழுந்தருளியிருந்த தேவால மகரிஷிக்கு காவி வஸ்திரம் கட்டி கதம்ப சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு பஞ்சதீபத்துடன் ஏகதீபம் காட்டப்பட்டது. பின்னர் மகரிஷிக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள அருள்மிகு குறிக்கார கருப்பண்ணசாமி கோயிலில் உற்சவருக்கும் கருவறையில் உள்ள சுயம்பு மூர்த்திக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர்.
பின்னர் உற்சவர் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டியும் மூலவருக்கு முகக்கவசம் வைத்தும் அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவரை கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். கோயிலை சுற்றி உலா வந்ததும் உற்சவரை மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி சுயம்பு மூர்த்திக்கு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த இந்திய குடியரசுத் தலைவர், தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான உயரதிகாரிகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம். ஹனுமந்த வாகனத்திலும் பல்லாக்கிலும் பவனி வந்த ஸ்ரீஹரி பத்தினி. கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய கார்த்திகை ஹோம பூஜைகள். விமர்சையாக நடைபெற்ற திரிசூல ஸ்நானம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயிலில் அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு நடைபெற்ற விசேஷ திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் அமாவாசை புறப்பாடு. பிரகார வலம் வந்து அருள்பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமாவாசை ஊஞ்சல் சேவை. லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।